Hello all, welcome to our channel Jo Arts and Creatives. இன்னைக்கு நம்ம hand embroidery classல scroll stitch எப்படி work பண்றது அப்படினு பார்க்கலாம். அதுக்கு நான் இப்போ ஒரு லைன் draw பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் நீடில்ல thread கோர்த்து clothோட அடிப்பக்கத்துல இருந்து நீடில பஞ்ச் பண்ணி வெளியே எடுத்துட்டு நம்ம லைன் draw பண்ணி வச்சிருக்கோம்ல அதோட கொஞ்சம் கீழ் பக்கமா நீடில clothோட அடிப்பக்கம் விட்டு அப்படியே லைனோட கொஞ்சம் மேலே வந்து வெளியே எடுத்து நம்ம நீடில்ல இருக்கும் இல்லையா த்ரெட் அதை ஒரு வாட்டி நீடில சுற்றி வெளியே எடுத்து லாக் பண்ணி விடுவோம். கொஞ்சம் கீழ்ப்பக்கமாக இழுத்து விடச்சில் அது ஒரு முடிச்சு விழுந்தது மாதிரி ஆயிரும். இதே தான் கண்டினியூவாக ஒர்க் பண்ணுறோம். எப்படின்னா லைனோட கீழ்ப்பக்கத்துலேருந்து நீடில பஞ்ச் பண்ணி லைனோட கொஞ்சம் மேல் பக்கமாக வெளியே எடுத்துட்டு ஒரு வாட்டி த்ரெட்டை நீடில சுற்றி வெளியே எடுக்கும். கீழ்ப்பக்கத்தில் வந்து நீடில சுற்றி உள்ளாடி விட்டு மேல் பக்கமாக சுற்றி ரொட்டேட் பண்ணி த்ரெட்டை எடுத்து கீழ்ப்பக்கமாக இழுத்து விடுவோம். அப்போ ஒரு லாக் விழுந்தது மாதிரி இருக்கும். நம்ம தூரமாக இருந்து பார்க்குற டைமில் பிளாங்கெட் ஸ்டிச் ஒர்க் பண்ணது மாதிரி இருக்கும். ஆனால் அதில் கீழ்ப்பக்கம் மட்டும் லாக் விழுந்தது மாதிரி இருக்கும். இதெல்லாம் கிளாத்தோட பார்டர் லைனில் ஸ்டிச் பண்ணுற டைமில் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நம்ம நீடில் லைன் பண்ணியிருக்கோம்ல ட்ரா பண்ணியிருக்கோம் அதோட கீழ்ப்பக்கம் விட்டு மேல் பக்கம் எடுக்கிறது ஒரே அளவில் எடுத்தோன்னா ஸ்டிச்சஸும் ஒரே அளவில் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இது நம்ம வந்துட்டு ஃப்ரீ கிளாஸ் தான் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது. வேல்யூபிளான சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க ஜாயின் பண்ணுங்கள். இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். சர்டிஃபிகேட் அப்புறம் கொரியர் சார்ஜஸ் சேர்த்து 300 பே பண்ணுறது மாதிரி இருக்கும். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கிளாஸில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் எம்ப்ராய்டரி ஒர்க்லலாம் இன்ட்ரெஸ்ட் உள்ள ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வந்துட்டு வீடியோவை கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மனசிலாகும். அப்புறம் கடைசியாக முடிக்கிற டைமில் நம்ம நீடில் பிடிச்சி இழுக்கிற த்ரெட்டை பிடிச்சி இழுக்கிற டைமில் லாக் விழுந்தது மாதிரி இருக்கும்ல அதோட பக்கத்துலேயே நீடில் கிளாத்தோட அடிப்பக்கம் பஞ்ச் பண்ணி லாக் பண்ணி எடுத்துக்கிறோம். அவ்வளோதான். தேங்க்யூ.